வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. பெரிய கிளாம்பாக்கம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ தர்மராஜா சமேத திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் காப்பு கட்டி விரதம் இருந்த 160 பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரிய கிளாம்பாக்கம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ தர்மராஜா சமேத திரௌபதி அம்மன் திருக்கோவில் உள்ளது. இத்திருக்கோவிலில் தீமிதி திருவிழா கடந்த 10 நாட்கள் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கடந்த மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருக்கோவில் வளாகத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சியுடன் 10 நாட்கள் தீமிதி திருவிழா துவங்கியது. இதைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்மன் திருவீதி உலா, பக்காசூரன் வதம், சீர்வரிசையோடு அம்மனுக்கு திருக்கல்யாணம் செய்தல், ஊஞ்சல் ஆட்டம் நிகழ்ச்சி, நச்சுக்குழி, அர்ஜுனன் தபசு, பெண்கள் முளைப்பாரி எடுத்தல், தர்மராஜர் வீதி உலா, மாடுபிடி, சண்டை விளையாட்டு, துரியனை பீமன் வதம் செய்தல், 18ஆம் போர் எனும் தெருக்கூத்து உள்ளிட்டவை நாள்தோறும் நடைபெற்றது. இன்று காலை அக்னிகுண்டம் எடுத்தல், அழகு பானை நிகழ்ச்சி, அக்னிகுண்டத்தில் குமார மக்கள் தீ மூட்டும் நிகழ்ச்சி உள்ளிட்டவை நடைபெற்றது. மாலை ஊர் எல்லையில் காப்பு கட்டி விரதம் இருந்த குமார மக்கள் எனப்படும் பக்தர்கள் புனித நீராடி அலங்காரம் செய்து கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் பின்னர் பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் ஊர் எல்லைக்கு சென்று புனித நீராடிய பக்தர்களை மேலத்தாளம் முழங்க வான வேடிக்கையுடன் திருக்கோவிலுக்கு அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் பின்னர் பாரத பூசாரி செல்வம் சிறப்பு பூஜைகளை செய்தார். இதனைத் தொடர்ந்து திருக்கோவில் எதிரே அமைக்கப்பட்டு இருந்த தீக்குண்டத்தில் ஒருவர் பின் ஒருவராக 160 பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதன் பின்னர் மங்கள வாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் சுவாமி முக்கிய வீதிகளின் வழியாக திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாளை அரவானை தகனம் செய்யும் நிகழ்ச்சியும் தர்மர் பட்டாபிஷேக நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. தீமிதி திருவிழா நிகழ்ச்சியில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்களும் விழா குழுவினர்களும் சிறப்பாக செய்திருந்தனர்.